ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த்துங்கா. போட்டிங்களா இப்போ? போட்டோம்க்கா. ஆன்சர் வரலக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா ஃபிஃப்த்துக்கா? ஃபிஃப்த்துக்கு. சரி, நான் சொல்லித்தரேன். $7.3 தானே ஃபிஃப்த் சம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மருந்து குப்பி இருக்கு. ஸ்கிரீன் உங்களுக்கு வரலையா? நாளைக்கு உங்க வீட்ல வாங்கிக்கிறேன்பா. கன்ஃபார்ம். சரி சரி. பாருங்க எங்க போச்சு. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மருந்து குப்பி ஒண்ணு இருக்கு. அதோட வந்து உருளையில இருக்கு. அதோட 2 பக்கமும் அரைக்கோளம் இணைந்த மாதிரி இருக்கு. அப்ப அது என்ன மாத்திரை நம்ம சொல்லுவோம்? டியூபுக்கு. இது இந்த டியூப் மாத்திரைன்னு சொல்லுவோம்ல, அந்த இதுதான். ஓகேவா? இதுல வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க? இதோட மொத்த நீளம் வந்து 12 மில்லிமீட்டர். விட்டம் டயாமீட்டர் வந்து D வந்து 3 மில்லிமீட்டர். அப்படின்னா அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஃபுல்லா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதோட வால்யூம் கேக்குறாங்க. அப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். ஈஸி தான். உங்களுக்கு ஹெமிஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் வால்யூம் ஃபார்முலா தெரியுமா? அரைக்கோளத்துக்கும் உருளைக்கும். தெரியும்க்கா. இதுல D என்ன கொடுத்திருக்காங்க? 3. ஆமாங்கா. அப்ப R வந்து 3/2. டோட்டல் லென்த் வந்து 12 மில்லிமீட்டர் நினைக்கிறேன். அப்படின்னா இது வரைக்கும் மட்டும்தான் வேணும். டயாமீட்டர் இங்க இருந்து இது வந்து 3/2னா இங்க இருந்து இதுவும் 3/2, இங்க இருந்து இது 3/2னா இங்க இருந்து இதுவும் 3/2. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். 12 இப்ப சப்போஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 இங்க ஒரு 2 கழிச்சிட்டு இங்க ஒரு 2 கழிச்சுக்கலாம். ஆனா இது by 2, அதாவது 1.5 வரும். 1.5 1.5 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 3. அந்த 3 12ல மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்படிலாம் எனக்கு புரியலக்கா. அப்படின்னா R இங்க இருந்து R வந்து 3/2, இங்க இருந்து ஒரு R வந்து 3/2. ரெண்டுத்தையும் கூட்டி இங்க இருந்து இதையும் 3/2வையும் மைனஸ் பண்ணணும். இந்த 3/2வையும் இந்த 12ல மைனஸ் பண்ணணும். அப்பதான் இதோட ஹைட் கிடைக்கும். பேஸ் சேமா இருக்கு. அப்ப மேல ஆட் பண்ணிக்கோங்க. அப்பனா 12 minus 3 9 மில்லிமீட்டர் தான் ஹைட். அப்போ நமக்கு டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. H வந்து 9 மில்லிமீட்டர். R வந்து 3/2 நான் சும்மா வச்சுக்கிறேன். ஓகே அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க டோட்டல் வால்யூம் அப்படின்றது 2 ஹெமிஸ்பியர் இருக்கா? 2 அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு முழு கோளம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா 2 அரைக்கோளங்கள் ஜாயின் பண்ணாதான் ஒரு முழு கோளம் வரும். அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல இப்படி எப்படி வேணுமோ எந்த ஃபார்முலா போட்டாலும் சேம் தான், ஒரே ஆன்சர் தான் வரும். நான் 2 into ஹெமிஸ்பியர்னு வச்சுக்கிறேன். அரைக்கோளம்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இந்த சிலிண்டர் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் உருளையின் கன அளவையும் கூட்டிக்கிறேன். ஃபார்முலா சொல்லுங்க. 2 into 2/3 by r cube கா. அரைக்கோளத்துக்கு 2/3 by r cube. ஓகே. சிலிண்டருக்கு by r square. அவ்வளவுதானா? சரி, ஓகே. சரி, இப்போ ஏதாவது காமனா வெளியில எடுக்க முடியுமா? பை r ஸ்கொயர் எடுக்கலாமா? 2 2s by 4 by 3 இருக்கட்டும். பை வெளில போயிடுச்சு. இங்க ஒரு r மட்டும் இருக்கும். இங்க இது 2 போயிடுச்சு. h மட்டும் இருக்கும். அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். பைனா 22 by 7. r ஓட வேல்யூ 3/2.
இது ஒரு 3/2. இது ஒரு 3/2. ஸ்கொயர்ன்றதால 2 டைம்ஸ் ஸ்கொயர்ன்றதால போட்டிருக்கேன். 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். 4/3 4/3 into 3/2 இந்த ஆறுக்கு ஹெச்சோட வேல்யூ h ஓட வேல்யூ 9. கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இத 2 டேபிள்ல இத நான் 2 கேன்சல் டேபிள்ல கேன்சல் பண்ணனும்னா 11. இதுல எதுவும் கேன்சல் இதுல எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த 3 இந்த 3 கேன்சல் 3 கேன்சல் ஆயிடும். இத கேன்சல் பண்ணா 2. பேலன்ஸ் அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ இது மல்டி பண்ணீங்கன்னா 33. இது ஒரு 33 கூட 3 மல்டி பண்ணீங்கன்னா 99 ஆமா. 7 into 2 கூட 14 கூட வச்சுக்கோங்களேன். 14 int 2 இருக்கு plus 9 எவ்வளவு வரும்? 11. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா 14ல டிவைட் பண்ணிக்கோங்க. 99 into 11 1089 divided by 14. 14ல வகுத்து பாருங்க. 100ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்? சும்மா ஒரு 5 டைம்ஸ் போட்டு பாருங்களேன். 7 தான் வருது. அப்ப நான் ஒரு 7 போட்டு பார்க்கலாம். 28 7 98 வருது. அப்ப இதுவா தான் இருக்கும். அப்ப இதுல ஒரு 7 டைம்ஸ் 98 இது அப்புறம் 10 இருக்கும். திருப்பியும் அதேதான் 77. திருப்பி ஒரு 9 வரும். 19 மாறிடும். 19 ஒரு 6 அந்த மாதிரி வரும். 6 வரும். 90 ஓகே. இதான் எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகேயா பாருங்க. சென்டிமீட்டர் ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது வால்யூம் கன அளவு. 77.78. ஓகே. நமக்கு எவ்வளவு வந்தது? இதுல ஒரு 98 பேலன்ஸ் ஒரு 98. பேலன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 11 ஆயிருமா? 11னா 110 போயிடும். 110னா உங்களுக்கு வந்து 7 தான் வரும். ஏன்னா 19 போது நான் அந்த நம்பர் போட்டுக்கிட்டேன். 7 ஓகே. 7 ஓகே. 77.7 நான் கொண்டு வந்திருக்கேன்மா. ஓகே தானே? பாயிண்ட் சம்திங் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறீங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்க. இந்த ஆன்சர் வரலையா அப்பா உங்களுக்கு? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்க. எங்க மிஸ்டேக் பண்ணீங்க? அந்த இது 2/3 மேல இது பண்ணிருக்கீங்களே. இது சிலிண்டருக்கு கண்டுபிடிக்கிறது. ஆமா. அது 9 போடல 8 போட்டேன். ஓகே. சரிப்பா. அப்ப இங்க இருந்து ஒரு 3/2 இங்க இருந்து ஒரு 3/2 ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டயாமீட்டர் வச்சு அதே மாதிரி ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாத்தையும் எடுத்து வால்யூம் ஃபார்முலால டைரக்டா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அவ்வளவுதான். ரெண்டு ஃபார்முலா இது 2 டைம் அரைக்கோளம் இருக்கு. அப்ப 2 into அந்த வேல்யூ போட்டுக்கிறோம். இதெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். எப்பவும் போலதான். ஓகே பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லேட் ஆயிடுச்சாப்பா? வைத்தீஸ்வரன் கொஞ்ச நாளா பாக்காத மாதிரி இருக்கே. வைத்தீஸ்வரன் எங்க போனீங்க? சென்னை போட்டேன்க்கா. ஓகேப்பா. சரிப்பா. சரி. அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். பாத்துக்கங்க டைம் கிடைக்கிறப்போ. பாருங்கப்பா. நாளைக்கு லீவா உங்களுக்கு? சரி. மத்தவங்களுக்குலாம் உண்டா லீவா? உண்டுக்கா. 3 நாள் ஸ்கூல் உண்டுக்கா. 3 நாளுமா? 3 நாள் லீவுன்னு நினைச்சேன். எனக்கும் ஸ்கூல் இருக்குக்கா. ஸ்டடி போகணுமா?
ஓகே ஓகே ஓகேப்பா. சரி ஓகே. சரி நெக்ஸ்ட் ஓகே. போமா. நெக்ஸ்ட் இந்த சம்ல போமா. யாருக்கும் இந்த டவுட் சம்ல இருக்கா? யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. ஓகே. இடையில என்னென்ன சம்ஸ் பார்க்காம வந்தோம்? லா- லா- 3 3 தேர்ட் சம் சொல்லி கொடுத்துட்டேனா? இது வரைக்கும் தான் இது சொல்லி வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். செகண்ட் வரைக்கும் தான் சொல்லி கொடுத்தேனா? ஆமாங்கக்கா. தேர்ட் பார்க்கணும். சரி. சரி. உயரம் வந்து உயரம் வந்து 2.4 சென்டிமீட்டர், விட்டம் வந்து 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு என காண்க. அதாவது ஒரு சிலிண்டர் ஒண்ணு இருக்கு, உருளை. அதுல அதே அளவு உயரம் இருக்கிற மாதிரி ஒரு கூம்பு. ஓகேவா? ஓகேவா? வெட்டி அப்படின்னா எடுத்துட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கும்ல, இந்த பார்ட், இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் அதோட அதோட கன அளவு என்னன்னு கேக்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. என்ன தோணுதோ சொல்லுங்கம்மா. சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து கோனோட வால்யூமை மைனஸ் பண்ணாங்க. வெரி குட். வெரி குட். கரெக்ட். அவ்வளவுதான். நமக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பார்ட்டோட கன அளவு வால்யூம் வேணும்னா நம்ம ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டோட்டலா சிலிண்டரோட கண்டுபிடிச்சிடணும். அதுல இருந்து இப்ப வெட்டி எடுத்த இந்த கோனை கண்டுபிடிச்சிடணும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த ரிமைனிங் பார்ட் நமக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் தான் இப்ப பண்ண போறோம். அதே அளவு ஹைட், விட்டம், ரேடியஸ்லாம் இருக்கிற, டயாமீட்டர் இருக்கிற ஒரு டேமை வந்து நம்ம வந்து வெட்டி எடுக்கிறோம். சரி சொல்லுங்கம்மா. டயாமீட்டர் ஆரம் எவ்வளவு? குட் ஈவினிங்மா. யார் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு? எங்க போனீங்க இத்தனை நாள்? ஏன் அப்புறம் கிளாஸ் வரல? சரி இனிமே ரெகுலரா வாங்க. இப்ப நம்ம 7வது பாடம் வந்துட்டோம். 7வது பாடத்துல பயிற்சி 7.3ல 4வது கணக்கு பாக்குறோம்மா. 3வது கணக்கு. சரிம்மா. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஒரு உருளை ஒண்ணு இருக்கு, சிலிண்டர். அதுல வந்து ஒரு கூம்பு, கோனை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மீதம் இருக்கக்கூடிய பகுதியோட கன அளவு வால்யூம் கேக்குறாங்க. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, விட்டம், நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஆரம், ஹைட் கொடுத்துட்டாங்க. சரி. நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் பார்ட்டோடது தான் நமக்கு வேணும். ஓகேவா? அப்படின்னா நம்ம வந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர்ல இருந்து மைனஸ் வால்யூம் ஆஃப் தி கோனை மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அதாவது உருளையோட கன அளவுல இருந்து கூம்பின் கன அளவை நம்ம மைனஸ் பண்ணணும். உருளையின் கன அளவு ஃபார்முலா சொல்லுங்க. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கூம்பின் கன அளவு வால்யூம் ஆஃப் தி கோன் 1/3 பை ஸ்கொயர் கச்சுக்கா. பார்க்காம தானே சொல்றீங்க? ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? பை ஸ்கொயர் கச்சுக்கா. வெரி குட். அப்படின்னா பேலன்ஸ்ல 1 இருக்கும், இதுல 1/3 இருக்கு. அப்ப ஐக்கு 22/7. ஆரோட வேல்யூ இங்க வந்து 1.4/2. 2 டைம் நானே இங்க எழுதிக்கிறேன். ஹெச்சோட வேல்யூ 2.4. இதை கிராஸ் மல்டி பண்ணணும். அப்ப 3 - 1 டிவைட் பை 3 அப்படின்னா 3 - 1 2/3. இதை கேன்சல் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை கேன்சல் பண்றேன் 11. இதை வந்து இதை கேன்சல் பண்ணிடுவோம். 2 கேன்சல் பண்ணிடுவோம். இது 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 0.2 வரும். வேற எதுவும் கீழே இல்ல. இங்க ஒண்ணு இருக்கு. இதையும் 24 2.4 2.4 இதை கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் 0.8. ஏன்னா அது பாயிண்ட்ல இருக்கு. சரி பேலன்ஸ் உள்ளதெல்லாம் அப்படியே மல்டி பண்ணணும். பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? 11, 0.2, 1.4, 0.8. இதெல்லாம் அப்படியே மல்டி பண்ண வேண்டியதான். சரி இது மல்டி பண்ணுவோம். 22 வரும். லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 2.2. அதுக்கப்புறமா இது கூட மல்டி பண்ணுவோமா? 14 × 8 32, 8
11 லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சு. இப்ப இது இதையும் வரும். இதையும் இப்ப நம்ம கட் இதையும் பண்ணிப்போம். நம்ம மல்டி பண்ணிப்போம். 22 22 112 112 கட் 22 பண்ணோம்னா மல்டி பண்ணோம்னா 4 4 2 2 2 4 4 2 2 2 இங்க வந்திருக்கா? இங்க வந்திருக்கா? 4642 4642 ஆன்சர் ஆன்சர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருது பாத்துக்கோங்க. 2.464 ஏன் 2.464 அப்படின்னா ஏன் அப்படின்னா இதுல இருந்து எத்தனை டிஜிட்? ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு. இங்க இருந்து ஒரு இங்க இருந்து ஒரு 1 டிஜிட் தள்ளி இருக்கு. லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்டா 2 டிஜிட்டா? நம்ம ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கோமா? அக்கா அது 11.4 வந்து போட்டிருக்கீங்க. அது 1.12 1.12 கரெக்ட். அப்படின்னா 2.464 2.464 அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். என்னது இது? இது என்னது? இது சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் கியூப்க்கா. கன அளவுன்றது கன அளவுன்றதுனால சென்டிமீட்டர் கியூப் அவ்வளவுதான். வால்யூம். அவ்வளவுதான். பாருங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. பாருங்க. ரொம்ப ஈஸி. ரெண்டுத்தோட கன அளவுகள் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம். அவ்வளவுதான். வால்யூம் வால்யூம் ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா பாருங்க. ஓகேவா பாருங்கம்மா. ம். எல்லாருக்கும் ஓகே. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. சரி. சரி. ஓகேக்கா. ஓகே. ஓகே. சரி. சரி. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம்மு. ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு உருளை ஒரு ஒண்ணு இருக்கு. ஒரு சிலிண்டர். சிலிண்டர். அதுக்குள்ள அதுக்குள்ள இந்த மாதிரி ஷேப். ஒரு அரைக்கோளம் ஒரு அரைக்கோளமும் ஒரு கூமும் இணைந்த மாதிரி ஒரு திங்ஸ் திங்ஸ் ஏதோ வைக்கிறாங்க. இந்த உருளை உருளை ஃபுல்லா வாட்டர் இருக்கு, தண்ணி. இப்போ இப்போ இந்த ப்ராடக்ட்ட இதுக்குள்ள வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இத இத வச்சாங்க வச்சாங்க அப்படின்னா இது இது வெளியேற்றக்கூடிய வெளியேற்றக்கூடிய நீரின் கன அளவு கேக்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சா நம்ம கரெக்டா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். எது கண்டுபிடிச்சா அந்த அந்த நீர் வெளியேற்ற அந்த தண்ணியோட கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எதை கண்டுபிடிச்சா கரெக்டா இருக்கும்? நான் இந்த கான்செப்ட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சிலிண்டர்ல இருந்து கோணையும் ஹெமிஸ்பியரையும் மைனஸ் பண்ணா எந்த அளவுக்கு கிடைக்கும் நமக்கு? சிலிண்டரை கண்டுபிடிச்சிட்டு அதுல அந்த கோணையும் ஹெமிஸ்பியரையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த பகுதியோட அளவு தானே கிடைக்கும். ஆனா நான் அது கேட்கல. எனக்கு தேவை அந்த அளவு கண்டுபிடிச்சா அதுக்கு வெளியாக்குற தண்ணி அளவு கிடைக்குங்க. அப்ப எது கண்டுபிடிக்கணும்? அரைக்கோளத்தோட கன அளவும் கூம்பின் கன அளவையும் கூட்டணும்க்கா. ரெண்டுத்தையும் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். நமக்கு ட்விஸ்ட் பண்றாங்க அந்த உருளை எல்லாம் கொடுத்து. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேணாம். நமக்கு தேவை இந்த கோணும் இந்த உருளை கூம்பும் இந்த அரைக்கோளம் இது ரெண்டுத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு டம்ளர்ல வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா தண்ணி இருக்கு. இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கும்போது ஒரு கல்ல தூக்கி உள்ள போடுறோம்னா தண்ணி வந்து வெளியில வரும். இந்த வெளில வர தண்ணியை ஒரு பிளேட்டோ ஏதோ வச்சு நம்ம குடிச்சிட்டு அதை வந்து வெயிட் போட்டு பாக்குறோம் அப்படின்னா அந்த வெயிட் நம்ம உள்ள போட்ட கல்லுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் கான்செப்ட். அப்ப உள்ள தூக்கி போடுற அந்த பொருளோட எடையை கண்டுபிடிச்சா வெளியில வந்து வாட்டரோட எடை கிடைக்கும். அப்போ இந்த கூம்புக்கும் இந்த அரைக்கோளத்துக்கு மட்டும் கன அளவு வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் அதோட வெளியேற்ற தண்ணியோட எடையா இருக்கும். கரெக்ட் தானே? கான்செப்ட் புரியுதா? சரி. அப்ப இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? அடிப்புற 6 சென்டிமீட்டர் ஆரம் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. மேற்புறம் வந்து 12 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு கூம்பு வடிவில் உள்ளது. கூம்போட ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க.
வேற என்ன? வேற என்ன? வெளியேற்று போடும்போது உருளையின் ஆரம், உருளையின் உயரம். அது நமக்கு தேவையில்ல. ஆனா அதுவும் குடுத்திருக்காங்க. அப்படின்னா அப்படின்னா நம்ம கிட்ட வெளியேற்ற நீரின் கனளவு மட்டும்தான் கேக்குறாங்க. சரி, என்னென்ன குடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? அந்த 2 திங்ஸோடது மட்டும் சொன்னா போதும். ஏன்னா உருளையோடது நமக்கு தேவை கிடையாது. வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இத ஹைட் வேணும். வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். சரி சொல்லுங்கம்மா. சரி சொல்லுங்கம்மா. கூம்பின் கூம்பின் உயரம் என்ன குடுத்திருக்காங்க? வால்யூம் ஆஃப் 12ஆமா? 12ஆமா? ஆமாங்கக்கா. ஓகே. அடுத்து ஆரம் 6 சென்டிமீட்டர்க்கா. ஓகே. இதுதான் ஓகே, இதுதான் ரெண்டுத்துக்குமே. அரைக்கோளத்துக்கும் அதுதான், கூம்புக்கும் அதுதான். ஓகே, ரெண்டுத்துக்கும் நம்ம வால்யூம் கனளவு கண்டுபிடிச்சா போதும். வால்யூம் ஃபார்முலா சொல்லுங்க. கனளவு கூம்பின் கனளவுக்கும் அரைக்கோளத்தின் கனளவு. இதே மாதிரி எழுதாதீங்கம்மா, ஃபுல்லா எழுதுங்க. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், சாரி வால்யூம் ஆஃப் தி கோன், வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். சொல்லுங்கம்மா. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்க்கா. அரைக்கோளத்துக்கு ஹெமிஸ்பியருக்கு 2/3 பை ஆர் ஸ்கொயர்க்கா. பை ஆர் கியூப் 2/3. ஓகே. ரெண்டுத்துக்கு காமன் என்ன எடுக்கலாம்? 1/3யுமே எடுத்துருவோம். பை ஆர் ஸ்கொயர் எடுத்துருவோம். பேலன்ஸ் வந்து இங்க ஒரு h, இங்க ஒரு 2, இங்க ஒரு 6. கரெக்ட்டா? ஆருக்கு வேல்யூ என்ன? h. சொல்லுக்கா. ஆர் 6க்கா. கேன்சல் எதாவது பண்ண முடியும் பாருங்க. இது கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் போகும். நான் இதை ரெண்டுத்துக்கும் மல்டி பண்ணிடுறேன். 44 × 6 / 7. இது கூட இதை மல்டிபிள் ஃபர்ஸ்ட் நான் மல்டிபிள் தான் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம்னா 12 12 12 12 24க்கா. 7 டேபிள்ல போகுமா? போகாது. அப்ப எதுவுமே கேன்சல் இப்போதைக்கு பண்ண முடியாது. நம்ம நம்ம மேல உள்ள மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 7ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இது மல்டிபிள் பண்ணலாம். 44 × 6 24ஆமா? 24 25 26. இதை 24ல மல்டிபிள் பண்ணணும். 16 24 25 2 8 10 8 12 1 2 4 1 5. அப்போ இது 6 13 3 6. ஓகே, இது வந்து 7ஆல நம்ம டிவைட் பண்ணிடுவோம். 9 3ல வராதப்ப 0. 36ல எத்தனை எழுமா இருக்கு? 35. பேலன்ஸ் 1 இருக்கும். அப்ப 10 ஆகிரும். 10ல வந்து ஒரு 7 இருக்கும். பேலன்ஸ் வந்து 3. 3ல 30ன்னு வச்சுக்கலாம். 30ல 4 டைம். அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படி கூட வச்சுக்கலாம். இல்ல ரவுண்டா வந்து 1.5 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். உங்க விருப்பம். சரி, அப்ப 90.14 சென்டிமீட்டர் கியூபாமா? வால்யூம் தான். கியூப். அவ்வளவுதான். இந்த சம் ஓகேயா பாருங்க. ஒண்ணுமே இல்ல. இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா கன அளவுகள் வால்யூம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேமா, எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகேக்கா. சரி. 6th சம் போயிடுவோம். 6th சம் ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். அந்த சம்ல நான் உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ இதுல நம்ம ஏன் வந்து இந்த அரைக்கோளத்தின் வலைப்பரப்பை மைனஸ் பண்றோம் அப்படின்னா, மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல வலைப்பரப்பை வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா,
நமக்கு வந்து என்ன கேக்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பு கேக்குறாங்களா, மொத்த புறப்பரப்பு அப்படின்னும்போது மொத்தமா மொத்தமா நம்மளால எதெல்லாம் எதெல்லாம் டச் பண்ண முடியுமோ அது எல்லாமே புறப்பரப்பு தான். நம்ம இந்த நம்ம இந்த கனசதுரத்தையே கனசதுரத்தையே அப்படியே தொட முடியும். ஆனா ஆனா அதுல வந்து இந்த மேல் பகுதி வந்து ஃபுல்லும் நம்மளால தொட முடியாது. இந்த ஓரத்தெல்லாம் நம்மளால தொட முடியும். அதுல ஒரு வட்டம் மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. அதனாலதான் அரைக்கோளத்தின் அடிப்பக்க பரப்பு அந்த சர்க்கிளை வந்து நம்ம மைனஸ் பண்றோம். இது இது ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தை நம்மளால டச் பண்ண முடியுது. அதனால அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? உள்ள வளைஞ்சிருந்தாலும் அதை நம்மளால டச் பண்ண முடியுது. அப்ப அதையும் ஆட் பண்ணணும். கனசதுரம் அது ஃபுல்லுத்தையும் எடுத்துக்கணும். அதுல அந்த வட்டத்தை மைனஸ் பண்ணணும். ஓகே ஓகேக்கா. இப்போ இதுல வந்து நம்மளால அதே சம் தான். இதுலயும் எல்லா புறப்பரப்பு தான் கேக்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுல எல்லாத்தையும் நம்மளால தொட முடியும். இதுல கீழே ஒளிஞ்சிருக்குல இந்த வட்டம், அதை மட்டும் நம்மளால தொட முடியாது. கரெக்ட் தானே? ஏன்னா ஒட்டி இருக்கு, ரெண்டும் ஒட்டி இருக்கனால அதை தொட முடியாது. அப்போ இந்த கனசதுரம் ஃபுல்லா எடுத்துப்போம். கியூபோட வால்யூம் ஃபுல்லா எடுத்துப்போம். வால்யூம் இல்ல, சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டு அதுல இந்த ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபுல்லும் ஆட் பண்ணிப்போம். அதுல அந்த சர்க்கிளை மட்டும் மைனஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அது உள்ள ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கிறதுனால அது தொட முடியாது. அப்ப அந்த பகுதியை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். 7 சென்டிமீட்டர் பக்க அளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உள்ள அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. திண்மத்தின் புறப்பரப்பு கேக்குறாங்க. அப்போ இதான் கான்செப்ட். இதுல ரேடியஸ் என்னவா இருக்கும்? இது வந்து 7னா ரேடியஸ் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3.5. வெரி குட். 3.5 அதாவது 7/2. 7ல பாதி. ஓகே அப்படியே சம் போடுவோமா? அதுல வந்து நமக்கு வந்து புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா தான் வேணும். எதோடது எடுத்துக்கணும் அப்படின்னா கியூபோடது. அதுல வந்து ஹெமிஸ்பியர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் சர்க்கிள் அதாவது கனசதுரத்தின் புறப்பரப்பும் அரைக்கோளத்தின் புறப்பரப்பும் ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு அதுல வந்து வட்டத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணணும். சொல்லுங்க. கனசதுரத்தின் புறப்பரப்பு கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? அதாவது புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு. 6a². வெரி குட். யார் சொன்னது? நந்தினிகா. வெரி குட். 6a². அதே மாதிரி அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா 2πr². வெரி குட். 2πr². அத வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சாரி ஆட் பண்ணணும். அதுல எதை மைனஸ் பண்ணா வட்டத்தின் அந்த பரப்பளவு ஏரியா. ஃபார்முலா சொல்லுங்க. சர்க்கிளோட ஏரியா 5r². 2πr²ல πr² போயிடுச்சுன்னா ஓகே. 6 a ஓட வேல்யூ வந்து என்னமா கொடுத்திருந்தாங்க? 7ஆ? பக்க அளவுகள் 7 2 டைம்ஸ் 22/7. r-க்கு வந்து 7/2. கரெக்டா? 7/2 வச்சுட்டா இது கேன்சல் ஆகும். அதுக்காக தான் அப்படி வச்சிருக்கேன். இதையும் நம்ம 11 ஆக்கிக்கலாம். இதையும் 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 into 7 49. 49 into 6 எவ்வளோ? கரெக்டா? 294. கரெக்ட். 54 நான் மாத்தி போட்டேன். 24 99 கரெக்ட். ஓகே. இதையும் மல்டிபிள் பண்ணோம்னா 77/2. இத கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம். மல்டிபிள் பண்ணுங்க 294 கூட 2 மல்டிபிள் பண்ணுங்க. கரெக்டா பாருங்க. கரெக்டா? 294 into 2. கரெக்ட்டுங்க. இது ஆட் பண்ணி சொல்லுங்கப்பா. கரெக்டா பாருங்க. 665. ஓகே. இத நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். அப்ப 3 இதுல ஒரு 3 இதுல ஒரு 2 பேலன்ஸ் 1 அப்ப பாயிண்ட் வச்சு 0 சுத்தா 5.
அப்ப ஆன்சர் அப்ப வந்து ஆன்சர் வந்து 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம புறப்பரப்பு புறப்பரப்பு தான் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அவ்வளவுதான். ஓகேவா பாருங்க. ஓகேவா பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஈஸி தான். ஈஸி தான். எதெல்லாம் நம்மளால டச் பண்ண முடியுதோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அந்த அந்த கனசதுரம் எடுத்துக்கிட்டோம். அதுல அந்த அரைக்கோளம் எடுத்துக்கிட்டோம். அதுல அந்த வட்டத்தை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அதே சம் தான் இதுவும். அதுல உள்ள இருந்துச்சு, இதுல வெளியில இருக்கு. அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே சட்டி, அந்த ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம், அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே. நீங்க என்னமோ சொன்னீங்களேம்மா, என்ன சொன்னீங்க? ஜூஸ் கண்டெய்னர். ஜூஸ் கண்டெய்னர், அந்த ஸ்ட்ரைனர். சரி பாருங்க, எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நீங்க இன்னும் அந்த பேப்பரை குடுக்கலையாமே, மறந்து வச்சிட்டீங்களாமே? ஆமாக்கா, நீங்க எங்க வந்து வாங்கிக்கிறீங்க? என்கிட்டயா அவள்கிட்டயா? எது பக்கம்னு சொல்லுங்க, வந்து வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எது பக்கம்? நான் வந்து சித்தப்பா கிட்ட இருக்கேன். அது ஈஸி தான். அவங்க வீடு எங்க இருக்கு? பேர் தெரியலையாக்கா. சரி, யாரு வந்து பக்கமா இருக்கீங்களோ வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு தான் லாஸ்ட்னு பார்த்தேன். நாளைக்கு எப்படி வாங்குறது? சரி நீங்க வச்சுக்கோங்க, நான் உங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறேன். ஜென்சிக்கிட்டே போய் வாங்கிக்கிறேன். ஓகேக்கா. நாளைக்கு காலையில 3 பேர்ட்டையுமே வாங்கிக்கிறேன் நானு. ஓகேக்கா. எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் 8:15 அந்த டைத்துக்குலாம் வந்துருமா? நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துடுறேன். ஆனா லொகேஷன் அனுப்பிவிடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேக்கா. ஜென்சி ஓகே தானே? ஓகேதான்க்கா. சரி ஓகேமா. இந்த சம் ஓகேவா பாருங்க. நெக்ஸ்ட் போவோமா? ஓகேக்கா. சரி 7 ஆரம் 6 அலகுகள் கொண்ட ஒரு கோளம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எனில் கீழ்க்கண்டவற்றை கணக்கிடுக. கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின்ல எல்லாமே வந்துருச்சு. இங்க பாருங்க, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு அது வந்து சிலிண்டருக்குள்ள கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வட்டத்துக்குள்ள மிகச்சரியா பொருத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேப்பே இல்ல, கரெக்டா இருக்கு அப்படின்னா கீழ ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கோளத்தின் புறப்பரப்பு, அதாவது சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து உருளையின் வலைப்பரப்பு, உருளையோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டரோட. ரெண்டுத்துக்குமான ரேஷியோஸ், பரப்புகளின் விகிதம். இது 3 கேக்குறாங்க. போடலாமா? சரி ஃபார்முலா தான். ஓகேவா? ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும், அப்படியே கரெக்ட்டா சொல்றோம். ஏன்னா அங்க ரேடியஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆருக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல. ஆர் பிளேஸ்ல ஆரே வச்சு அப்படியே போட வேண்டியதான். ஆனா கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா பாத்துக்குங்க. உருளை இருக்கு, அதுக்குள்ள மிகச்சரியா ஒரு வட்டம் இருக்கு. அப்படின்னா 4 பக்கமும் டச் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் ஆரோட வேல்யூ 6 தான். இதுவும் 6, இதுவும் 6 தான் இருக்கும். இதுவும் 6, இதுவும் 6 தான் இருக்கும். அப்ப இதோட ஹைட் என்னவாமா இருக்கும்? ஹைட் என்ன? வெரி குட். ஏன்னா இங்க இருந்து இது ஒரு 6, இங்க இருந்து ஒரு 6. R + R 2R. ஓகே சரி. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்தின் உருளையின் பரப்பளவாமா? என்ன கேட்டிருக்காங்க? கோளத்தின் புறப்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியா. எதோடதுன்னா ஸ்பியரோடது. அப்ப ஃபார்முலா சொல்லுங்க. 4πr². இதுல r ஓட வேல்யூ r தான். அப்ப எதுமே நம்ம பண்ண தேவையில்லை, முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் என்ன?
உருளையின் வலைப்பரப்புக்கா. உருளையின் உருளையின் வலைப்பரப்பு அப்படின்னா வலைப்பரப்பு அப்படின்னா சிலிண்டரோட சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சொல்லுங்க சொல்லுங்க ஃபார்முலா. அக்கா. ம். 2 by r. 2 பை ஆர் 2 ஹெச். பை ஆர் ஹெச்சா? ஆமாக்கா. 2 பை 2 ஆர் பை ஹெச். ஆர் ஹெச். 2 அப்படி இருக்கும், 2 பை அப்படி இருக்கும், பை அப்படி இருக்கட்டும், ஆருக்கு பதிலா ஆர் தான், ஹெச்சுக்கு பதிலா 2r. அப்ப 2 பை அப்ப 2 ஆர் பை இன்டு ஆர் இன்டு ஆர் ஆர் ஸ்கொயர். ஆர் 2 ஸ்கொயர். 2 இன்டு 2 4 கூட எழுதிக்கலாம். எழுதிக்கலாம். அப்ப 4 பை ஆர் ஸ்கொயர். அதே தான் இதுவும் வருது. தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ரெண்டுத்துக்குமான ரேஷியோ. ரேஷியோனா ரேஷியோனா ரெண்டுத்துக்கான விகிதங்கள் அப்படின்னா அதுவும் வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் தான், இது வந்து இதுவும் வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் தான். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 1:1. 1 by 1 1 by 1 1:1. இதுதான் அதோட ரேஷியோஸ் வலைப்பரப்பு. சரி, சரி, அதோட அதோட விகிதங்கள். அவ்வளவுதாம்மா. சமயம் முடிஞ்சிச்சு. ஓகேவா பாருங்க. ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. சரி, இதோட இந்த பயிற்சி வந்து நமக்கு முடியுது. இதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே கன அளவுகள்ல வந்து ஒரு அளவுல இருந்து இன்னொரு அளவா மாத்துறதா இருக்கும். திண்மங்களை கன அளவுகள் மாறாமல் மற்றொரு உருவத்திற்கு மாற்றியமைத்தல். அதாவது ஒரு திங்ஸ இன்னொரு திங்ஸா மாத்துறது. ஆனா அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது. Conversion of solids from one shape to another with no change in volume. அதாவது இப்போ நான் சொன்னல, ஒரு பெரிய உருளையோட கன அளவு வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து உருக்கி சின்ன சின்ன ரவுண்ட்ஸா மாத்துறது, சின்ன சின்ன கோனா மாத்துறது, இந்த மாதிரி மாத்துவாங்க. கன அளவு மாறாது. ஆனா இது இப்படி மாத்தும் போது இதே மாதிரி எத்தனை ரெடி பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இதான் கான்செப்ட் இனிமே பார்க்க போறது. சரி, நான் இத வந்து இப்படியே வந்து கொஞ்சம் உங்க புக்ல வந்து 8 சம் இருக்கா 7 சம் இருக்கா பாருங்க. 7 சம் இருக்கா? அவ்வளவுதானே. சரி, ஓகே. சரிம்மா. இப்போ யாராவது ஏதாவது சொல்றீங்க கேக்குறீங்கன்னா கேளுங்க. கொஞ்ச நேரம் கேளுங்க. அதுக்கப்புறமா நான் அடுத்த சம்க்கு போறேன். எதுல 7 கேட்டீங்க? 7.3லப்பா. ஓகேக்கா. சரி, யாரும் எது கேக்குறதுன்னா நீங்களே கொஞ்சம் வாலண்டியரா கேளுங்க. யாராவது ஏதாவது கேளுங்கம்மா. கேளுங்க. ஒரு முயல் இருக்குக்கா. அந்த முயல் வந்து 6 யானையை பாக்குதுக்கா. 6 7 யானை. 7 யானையும் 2 குரங்கா பாக்குது. 2 குரங்கு மாதிரியும் ஒரு கிளி உட்கார்ந்துருக்குக்கா. மொத்தம் எத்தனை அங்க இருக்கு? கொஸ்டின் என்னப்பா? ஒரு முயல் இருக்குக்கா.
ஒரு முயல் 7 யானையை பாக்குது. ம் 7 யானையும் ரெண்டு ரெண்டு குரங்கு பாக்குது. ஐயோ ஐயோ ரெண்டு ரெண்டு குரங்கு மேல ஒரு ஒரு கிளி உட்காந்துருக்குக்கா. மொத்தம் எத்தனை விளைஞ்சிருக்கு? 11 11 12 12 11 11 கரெக்டா? எப்படிங்க? தப்பா தப்பா? கரெக்டா? ஆமாக்கா. என்னமோ பாக்குதுங்களே, என்னது முயல் வந்து 7 விலங்க பாக்குதா? 7 வந்து 7 வந்து 2 2 பாக்குதுன்னீங்க. அப்படின்னா அப்படின்னா எல்லா 7மே ஒரு 2 தான் பாத்துருக்குன்னு நானா வச்சுக்கிட்டேன். அப்ப அது 1 + 7 7 + 2 9ஆ? அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு உட்கார்ந்துருக்கா? ஒன்னோ ரெண்டோ சொன்னீங்க. சரி, நான் அதையும் கூட்டி சொன்னேன். ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, 2 உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்துருந்தது கிளியிலக்கா. ஓ ஓ, நீங்க கேட்டது நீங்க கேட்டது விலங்கா? அப்ப 9ஆ? ஆமாக்கா. 10க்கா. இது ஒரு 7 1 8 9 10. 10. அதுல வந்து அதுல வந்து எல்லாரும் 2 எல்லாரும் 2ன்னும் போது எல்லாத்தையும் 2 2ஓட மல்டிபிள் பண்ணிடுவாங்களா? அந்த மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் பண்ணிடுவாங்களா? ஆமாக்கா. சரி. யார் சொல்லி யார் சொல்லி கொடுத்தா? அம்மாவா நீங்களே சொல்றீங்களா? அம்மா சொல்லி கொடுத்தாங்கக்கா. சரிப்பா. மத்தவங்க எதுவும் கேக்குறீங்களா? ஹர்ஷினி அம்மா போன்ல பார்த்தாங்களாங்கக்கா. சரிப்பா. சரி, நல்லா இருக்கு கொஸ்டின். பத்மஸ்ரீ எங்க? பத்மஸ்ரீ காணும். இளம்பிரியன் எதுவும் சொல்றீங்களா? நீங்க பேசுறது கேட்கலையே. நந்தினி, சுபாஷினி, யஸ்வதி, ஹர்ஷினி, ஜென்சி. அவங்க பேர் மறந்துருச்சு. சரி, யாராவது ஏதாவது கேக்குறேன்னா கேளுங்க. எந்த டீ எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கும்? இல்ல. நீங்க டீ கேட்டீங்களா? டீ கேட்டீங்களாக்கா? டீ. பனிக்கட்டியாக்கா? இல்ல. அதுவும் ஒரு நல்ல ஆன்சர் தான். அதுவும் ஒரு நல்ல ஆன்சர் தான், ஆனா அதுவும் கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்க? இல்ல. சொன்னாங்கக்கா மெஜேஸ்ல. ஐஸ் டீன்னு சொன்னாங்கக்கா மெஜேஸ்ல. அது தப்பு. சொல்லிருக்காங்களா மெசேஜ்ல? இளம்பிரியன் சொன்னாங்களா? ஆமாக்கா. நான் இந்த ஃபோல்டரே பாக்கல. மெசேஜே நான் பார்க்க மாட்டேங்கிறேன். குட் ஈவினிங்லாம் சொல்லிருக்கீங்களா? 4 AM சொல்லிருக்கீங்களா? பாச்சேன், நான் தான்ப்பா பாக்கல. நீ ஆன்சர் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். தப்பு. ஊட்டி. ஓகேவா? வேற யாராவது சொல்றீங்களா? கேக்குறீங்களா? ஏன் சுபாஷ் நீ அமைதியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே, சும்மாதான்.
நீங்க கடைசி வரைக்கும் இந்த டைலாக் பேசவே இல்லக்கா. கண்டிப்பா கண்டிப்பா பேசுவேன். கண்டிப்பா பேசுறேன். கண்டிப்பா பேசுறேன். ஆனா நான் ஆனா இன்னைக்கு நான் இன்னைக்கு இல்ல, ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சோகம். சோகம். கண்டிப்பா பேசுறேன். கண்டிப்பா பேசுவேன். என்ன சோகம் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஒரே அழுகாட்சி. ஒரே அழுகாட்சியா இருக்கு. நீங்களாம் நீங்கெல்லாம் entertain entertain பண்ணுவீங்கன்னு ஏன்க்கா? பார்த்தா, நீங்களாம் அமைதியா நீங்கெல்லாம் இருந்து அமைதியா இருந்து இன்னும் கொஞ்சம் சோகப்படுத்துறீங்க. அக்கா அம்மா ஒண்ணுதான் பார்த்தாங்களாங்க. நீங்க பாக்கல. நீங்க பாக்கல. நான் தாக்கா பார்க்க சொன்னேன். சரி பரவாயில்ல. சரி பரவாயில்ல விடுங்க. ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அம்மா. அது ஒரு அது ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. பிரச்சனைலாம் கிடையாது. பிரச்சனை எல்லாம் கிடையாது. சும்மா நான் தான் சும்மா நான் தான் எல்லாம் சின்ன விஷயத்துக்கு கூட சோகமாயிடும். சோகமாயிடுவேன். ரெக்கார்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்கக்கா. போட்டிருக்கு. அதனால எல்லாம் சொல்லாமலாம் இல்ல. சரி அப்ப நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிருவோமா? டாபிக் இந்த டாபிக் விட்டு இது போய் என்ன ஏமாத்துறீங்க? யாருமே கேட்க ஒண்ணுமே. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்றது? யஸ்வரி ஏன் கேக்கல? வைத்தீஸ்வரன் யஸ்வதி. நான் இன்னைக்கு எதுவுமே பார்க்கலக்கா. பாருங்க நானும் இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுவேன். வைத்தீஸ்வரன் பாக்கல. அடிதான். அக்கா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அதுக்காக கிளாஸ் பார்க்காம வந்துடாதீங்க. ஓகேக்கா. சரி யாரும் எது கேட்கலன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் சமுக்கு போயிடுவேன். போட்டுமா? கேக்குறேன். கேளுங்க. கசப்பே இல்லாத மொழி எது? தேன்மொழிக்கா. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. அழுகாத மொழி எது? அழுகக்கூடிய மொழி எது? பழமொழி இல்ல. அது நல்ல ஆன்சரா தான் இருக்கு. அப்ப அதையே வச்சுக்கலாம். ஆனா நான் நினைச்சேன் கனிமொழி. கனியும் அழுகும்ல. ஓகே சரி. அப்ப நான் சமைக்க போறேன். டைம் ஆகுது. சொல்லுங்க சொல்றதுதான் நேரம் போகுதே தவிர்த்து வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி எடுத்துக்காட்டு அடுத்த டாபிக் போயிருவோமா? 7.29. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? மொத்தமா வந்து 16 சென்டிமீட்டர் பெரிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உலோக பந்து. அதை வந்து உருக்கி குட்டி குட்டி பாலா மாத்துறாங்க. ஓகேப்பா வாங்கிக்கிறேன்பா. உங்க லொகேஷன் மட்டும் எனக்கு போட்டு விட்டுருங்க. காலையில நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? வீட்ல யாராவது இருப்பாங்களா? வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா லொகேஷன் மட்டும் காலையில போட்டுட்டு போங்க. நான் போயிட்டு வாங்கிக்கிறேன். ஓகேப்பா. ஸ்கூல் லீவா நாளைக்கு? உண்டா? ஹர்ஷினி உண்டாமா நாளைக்கு? இல்லக்கா லீவு தான்க்கா. லீவா? அப்ப ஓகே. லொகேஷன் அனுப்புங்கப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேன். இங்க எப்பக்கா வரீங்க? இங்கேதான் நாளைக்கு வரேன். அதான் எந்த டைமிங்கா? எந்த டைம் வரட்டும் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு அம்மாங்க லீவு தாங்க. எப்பனாலும் வரலாம்க்கா. ஓகே. அப்ப நான் எப்பனாலும் வந்து வாங்கிக்கிறேன்.
அக்கா, சொல்லுங்க. நீங்க கூட நேத்து டிராவல் பண்றேன்னு சொல்லவும் எங்களை பாக்குறதுக்கு தான் இங்க வரீங்கன்னு நினைச்சோம்க்கா. நேத்து டைம் நீங்களே நீங்களே சொல்லுங்கப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேன். எந்த டைம்னாலும் எனக்கு ஓகே. உங்க வீட்டுக்கு 11 மணிக்கு மேல வர சொன்னாலும் நான் வந்துருவேன். ஏன்னா ஆஃபீஸ் டயத்துல நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் அங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவேன் நானு. நீங்க என்னமா நீங்க சொன்னீங்க? என்னம்மா சொன்னீங்க? அங்க வரலமா, நான் இங்க நாகப்பட்டினம் வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்களா, அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான். அக்கா அம்மா ஒரு டைமிங் சொல்றாங்க அக்கா. நீங்க எப்படாலும் வரலாமா, ஆனா ஒரு டைமிங் சொல்லிட்டு வரணுமா. டைமிங்கா? இதெல்லாம் கிளம்பும் போது போன் அடிச்சுட்டு வருவீங்களாக்கா? சரி, கிளம்பும் போது கால் பண்ணிட்டு வரேன். எல்லார் வீட்டுக்கும் கிளம்பும் போது கால் பண்ணிட்டு வரேன். அக்கா, நானும் அம்மாட்ட குடுத்துட்டு போவேன். நீங்க எப்ப ஃப்ரீயா வந்து வாங்கிக்கிறீங்களாக்கா? உங்களது மட்டும் நான் காலையிலேயே வந்து வாங்கிக்கிறேம்மா. ஏன்னா நான் காலைல கிளம்புற டயத்துல உங்க வீடெல்லாம் இருக்கு, போற வழியில தான் உங்க வீடெல்லாம் இருக்கு, நான் அங்க வாங்கிக்குவேன். ஓகேக்கா. உங்க வீட்டுக்கும் ஜென்ஸ் வீட்டுக்கும் காலையிலேயே வந்துடுறேன். மத்தவங்க எல்லார் வீட்டுக்கும் அப்புறமா கூட போய்க்கிறேன். மதுரையில உள்ளவங்கலாம் அப்புறமா வந்து பாக்குறேன். வருத்தப்படாதீங்க. ஓகேக்கா. சரிங்கக்கா. ஓகேப்பா. சரி. இது வந்து ஆரோட வேல்யூவா, ஆறு வந்து 16 சென்டிமீட்டர். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பந்துகள் உருவாக்குனா வந்து எத்தனை பந்து உருவாக்க முடியும்னு கேக்குறாங்க. இது நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பெரிய பந்து அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த குட்டி பந்து எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே? அப்போ இது எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 5 இருக்குன்னா 5 இன்ட்டு இந்த ஒரு பந்தோட வால்யூம், கன அளவு. அதுதான் 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். அப்போ இதுவும் அந்த பெரிய அந்த பந்து அதோடதும் ஈக்குவலா இருக்கும். அதானமா கான்செப்ட். இந்த பெருசதான் பிச்சு பிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியா வச்சிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் தனித்தனியா கூட்டுறதுக்கும் இது ஒன்னா கூட்டி மொத்தமா எடை போடுறதுக்கும் ரெண்டுமே சமமா தான் இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, n இன்ட்டு என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ், நம்பர் ஆஃப் அந்த பந்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பந்துனா பந்து n நம்பர் ஆஃப் அது எத்தனை இருக்கோ அது இன்ட்டு ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஒரு பெரிய உலோக பந்தின் கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணலாம்? n இன்ட்டு சிறிய உலோக பந்துனா ஸ்மால் ஆர் வச்சுக்கோங்க, பெருசுனா கேபிட்டல் ஆர் வச்சுக்கோங்க. இதை அப்படியே சால்வ் பண்ணி மேத்ஸ் கொண்டு வர வேண்டியதான். போடலாமா? ஏன்னா அங்க இடம் இல்ல, நானே போட்டு காமிக்கிறேன். n இன்ட்டு ஸ்மாலா, அப்போ 4/3 பை ஆர் கியூப் கன அளவு வால்யூம். அதே மாதிரி இதுக்கு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். கரெக்டாமா? வால்யூம் ஃபார்முலா கரெக்ட் தான்க்கா. இப்ப நமக்கு n தான் வேணும். அப்ப n மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் டிவைடட் பை, இது அப்படியே டிவிஷன்ல வந்துருது, 4/3 பை ஆர் கியூப். இந்த பைக்கும் கேன்சல். இந்த 4/3க்கும் இந்த 4/3க்கும் கேன்சல். ஏன்னா ரெசிப்ரோக்கல் தலைகீழ தான் வரும். அப்படியும் கேன்சல் பண்ணலாம், இல்ல இப்படி வச்சு கூட கேன்சல் பண்ணலாம். கேபிட்டல் ஆர் கியூப் டிவைடட் பை ஸ்மால் ஆர் கியூப். நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? நம்பர் ஆஃப் டைம்ஸா? ஓகே. சரி, கேபிட்டல் ஆர் வேல்யூ என்னமா? பெரிய ரேடியஸ் என்ன வந்துச்சு? 16. அப்ப 16 into 16 into 16 போட்டுக்கிறேன். 3 times. ஸ்மால் ஆர் 2க்கா. 2 into 2 into 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. 8 நான் மூணுமே இப்படி கேன்சல் பண்ணிடுறேன். ஈஸியா இருக்கும்ல. 64 அது கூட 8 மல்டி பண்ணிக்கோங்க. 512 அப்போ இது மாதிரி அந்த பெரிய ஒரு உலோக பந்தை வச்சுக்கிட்டு 512 குட்டி பால் உருவாக்க முடியுமாமா? ஏன் வந்து 512 அப்படின்னா அதோட ரேடியஸ் கம்மி, குட்டியா இருக்கு. 2 சென்டிமீட்டர் தான் இருக்கு, 2 சென்டிமீட்டர். அதுவே 4 இருந்ததுன்னா கொஞ்சம் மாறும். அதுவே 8 10 அந்த மாதிரிலாம் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி இது கம்மியாயிரும். அப்ப குட்டி குட்டியா நம்ம பால் உருட்டும் போது 512 பால் வரைக்கும் இதை வச்சுட்டு நம்மளால ரெடி பண்ண முடியுமா? அவ்வளவுதான். இந்த கொஸ்டின், இந்த சம் புரியுதா பாருங்க. தாரகா எங்கம்மா?
ஹஷ்னி அக்கா தாரகா வரல. தெரியலக்கா என்னன்னு என்கிட்ட ஒண்ணு சொல்லலக்கா. சரி ஓகேமா. ஓகே நெக்ஸ்ட் போமா. புரிஞ்சிச்சா? புரிஞ்சுக்கா. புரியுதுக்கா. ஓகே சரி ஓகே. ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஒரு களிமண் களிமண் கொண்டு செய்யப்பட்டுள்ள 24 24 சென்ட உயரமுள்ள ஒரு கூம்பை டைம் பார்க்காமலே அடுத்த சம் போயிட்டேனா? ஒரு குழந்தை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. இத இப்படி இப்படி மாத்துதாமா ஒரு குழந்தை. அதே அதே ஹைட் ஹைட்ட மாத்தாம இந்த மாதிரி ஷேப்புக்கு மாத்திருச்சு அப்படின்னா இதோட சாரி ஹைட்ட மாத்தாம இல்ல, எதை மாத்தல, அதே ஆரமுள்ள அந்த ரேடியஸ மட்டும் மாத்தல. ஓகேவா? ஆரத்தை மாத்தல. ரெண்டுத்துலயுமே ஆர் தான். ரெண்டுத்துலயும் ரேடியஸ சேஞ்ச் பண்ணல. ஹைட் இது எவ்வளவு இருக்குன்னா 24. இதோட ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. இப்படி இதை மாத்துனா இதோட ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளா அப்படியே மாத்துனா அதோட வால்யூம் கன அளவு மாறாது. கன அளவை தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். அப்போ உருளையின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். உருளையின் கன அளவு சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது வந்து H1 H2 டிஃபர் பண்ணி எழுதிக்கங்க. கூம்பின் கன அளவுனா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுல பை ரெண்டுத்துல கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ரெண்டுத்துமே ஈக்குவல். ஆர் ஸ்கொயர் கேன்சல். H2 ஈக்குவல் டு 1/3 H1 இதான் இருக்கு. இப்போ நம்ம H1 ஓட வேல்யூ தெரியும். இதோட ஹைட் வந்து 24 டிவைட் பை 3 னா கேன்சல் பண்ணீங்கன்னா 8. அப்போ 8 தான் இதோட ஹைட். அவ்வளவுதான். அப்ப ஃபைனலா நீங்க எடுத்து எழுத வேண்டியதான். உருளையின் உயரம் 8 சென்டிமீட்டர். ஓகேவா பாருங்க. சிம்பிளான ஒரு 2 மார்க்ஸ் சம் தான். ஓகேவா? சரி இப்ப அப்படியே ஓகே. இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்கா எடுத்துக்காட்டுல. ஓகே அதை பார்த்தோம்னா பயிற்சி கொள்ளலாம். இந்த வாரம் இல்ல, திங்கள் செவ்வாய்க்குள்ள கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிருவோம். செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் முடிச்சிடலாம். நாளைக்கு ஒரு நாள், திங்கக்கிழமை ஒரு நாள். திங்கக்கிழமை முடிச்சுட்டு அடுத்த சாப்டரே போயிடலாம். சரி இப்போ இந்த பயிற்சியில உங்களால எந்தெந்த சம் போட முடியும்னு பாருங்க. நீங்க நிறைய ஹோம்ஒர்க் போட்டீங்கன்னா எனக்கு நாளைக்கே கூட நான் இந்த சாப்டர் முடிச்சிடுவேன். அப்படிலாம் வேணாம். உங்களால எது போட முடியுமோ சொல்லுங்க, நான் மத்தது நான் சொல்லித்தரேன். கம்மியா தான் இருக்கு, முடிச்சிடலாம் நாளைக்கே கூட. பாப்போம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் இது போடுறீங்களா? ரெண்டுத்துக்கும் வால்யூம் கன அளவு சமம்னு வச்சுட்டு போட வேண்டியதான். கொடுத்திருக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஹைட்ட வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதான். பாக்கி எல்லாமே கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. வால்யூம் சொல்லுங்களேன். ஃபார்முலா சொல்லுங்களேன். கோளத்தின் ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் ஸ்கொயரா கியூபா? உருளைக்கு இதுல உங்களுக்கு வந்து பை கேன்சல் ஆயிடும். ஆருக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. இதுக்கும் கொடுத்துட்டாங்க. ஹெச் தான் வேணும். அதை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துருங்க. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஹைட் இது போடுங்க. இது ட்ரை பண்ணுங்க. ஃபோர்த் சம் ட்ரை பண்ணுங்க. இது கூட போடலாம். 4 6 எல்லாம் போடலாம். ஆனா நீங்க போடுவீங்களான்னு தெரியல. இதுவும் போடலாம். ஆனா இதெல்லாம் நீங்க போடுவீங்களான்னு தெரியல. வேணா ஃபோர்த் சம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும் வச்சுக்கோங்க ஹோம்ஒர்க். ஓகேவா? ரெண்டுத்தையும் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. தெரியாத சம் நாளைக்கு சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சரி நாளைக்கு என்ன டெஸ்ட்னு பாத்துருவோமா? எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா நடக்குதா?
முடிஞ்சிருச்சுக்கா. ஓகே. யாருக்காவது யாருக்காவது நடக்குதா? சரி. அப்ப எல்லாருமே டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. எந்தெந்த சம் சொல்றேன். இந்த 8th சம் போடுங்க. இந்த 7th சம். 2 சம் மட்டும் ஹோம்வொர்க் போடுங்க. சரி. எந்த பயிற்சிக்கா? பயிற்சி 1.5மா. எக்ஸசைஸ் 1.5. நீயோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறோம் நம்ம. இம்பார்ட்டன்ட் சம் போட்டுட்டு வந்ததுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிக்கிறோம். 7 and 8 யாராவது குரூப்ல போட்டுருங்க. கிராஃப் 1 ஜியோமெட்ரி 1 போடாத மாடல் போட்டுக்கோங்க. தியரம் வந்து பித்தாகரஸ் தியரம் கொடுத்தனா இன்னைக்கு வந்து மெனிலாஸும் சீவாஸும் எடுத்துக்கோங்க. மெனிலா சீவாஸ் 2 எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து தேர்ட் சாப்டர் 1 மார்க். இதுல எதெல்லாம் எல்லாமே போடுங்க. இல்லக்கா டைம் இல்ல அப்படின்னா ஏதாவது 2வது பண்ணிடுங்க. அது மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதும் போது டைம் வச்சு டெஸ்ட் எழுதுங்க. கிராஃப் ஜியோமெட்ரி எல்லாம் சீக்கிரமா முடிக்கிறீங்களா, அது மாதிரி ஒன்னொன்னும் டைம் வச்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடுறீங்களோ, தெரியாத சம் வந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஃபாஸ்டா போடுறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருந்தா தெரியாதது வந்தா கூட நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு போடுறதுக்கு நேரம் இருக்கும். இல்லைன்னா பதட்டம் ஆயிடுவோம், நேரமே பத்தாது. மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு சம் தெரியல அப்படின்னா அதுலயே நம்ம மைண்ட் போயிட்டு இருக்கோம். அடுத்த சம்கே போகாது. அப்படியே அதை விட்டுட்டு வந்தாலும் டைம் இழுக்கும், அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனால இருக்கிறப்பவே எல்லா சமயமே ஃபாஸ்டா டைம்குள்ள போட கத்துக்கங்க. டைம் வச்சு டெஸ்ட் எழுதுங்க. ஓகேமா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். யாரும் எதுவும் சொல்லணுமா? அக்கா இந்த क्वेश्चन மட்டும் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? எந்த क्वेश्चनமா? இப்ப சொன்னனே அதுவா? டெஸ்டா? ஆமாக்கா, 8th மட்டும் தான்க்கா தெரியுது, இன்னொன்னு தெரியலக்கா. 7 7ஆ 9ஆன்னு தெரியல, இருங்க நான் பாக்குறேன். என்னமா சொன்ன? 7 7 8 7 8 தியரம் வந்து சீவாஸ் மெனிலாஸ் 2 தியரம். அதுக்கப்புறமா கிராஃப் ஜியோமெட்ரி உங்களுக்கு பிடிச்சது தேர்ட் சாப்டர் 1 மார்க். ஓகேவா? போலாமா? Thank you. Bye bye. Good night. தேங்க்யூக்கா.